Cartoon X. Cartoon X. நீங்க கேட்டுட்டு இருக்கிற கதையோட பேரு ஏழைகளின் கொரோனா வேக்சின். ராதிகா சிட்டில ஒரு குடிசல்ல தன்னோட வயசான அப்பாவோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவளோட அம்மா போன வருஷம் கொரோனாவால இறந்து போயிருந்தாங்க. இப்ப அவ அவங்க அப்பாவோட உதவியால தான் உயிரோட இருக்கா. ராதிகாவோட அப்பாவுக்கு அவளை ரொம்ப நல்லா படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. அதனாலதான் அவரோட வயசை பத்தியும் அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம தினமும் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ராதிகாவும் தினமும் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போன வருஷம் அவளோட அம்மா இந்த கொரோனா வைரஸால இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பல இருந்து அவளுக்கு அவங்க அப்பா பத்தின கவலை ரொம்பவே அதிகமாயிட்டு இருந்தது. அப்பா, உங்களுக்கு டைம் இருந்தா கொரோனா வேக்சின் போட்டுக்கோங்க, ஏன்னா கொரோனா மறுபடியும் பரவிட்டு இருக்குன்னு செய்தி வந்தது. மகளே, வேக்சின் போட்டுக்கிறதுக்கு காசு நமக்கு ரொம்பவே தேவை. ஆனா நம்ம கிட்ட காசு எங்க இருக்கு? அப்பா, கொரோனா வேக்சின் இந்த அரசாங்கம் நமக்கு ஃப்ரீயாவே கொடுக்கறாங்க. அப்படின்னா சீக்கிரமாவே போட்டுக்கலாம் மகளே. உங்க அம்மா மாதிரி அந்த கொரோனா நம்மளையும் இழுத்துட்டு போக போகுது. இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா. சிட்டில மறுபடியும் கொரோனா வந்ததை கேட்டு எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையை பத்தின கவலை ரொம்பவே அதிகமா இருந்தது. கொரோனா வேக்சின் போட்டுக்கிறதுக்காக எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லயே இருந்தாங்க. அண்ணா, என்னோட அப்பாவுக்கு நீங்க கொரோனா வேக்சின் போட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இவ்ளோ பெருசா உனக்கு 2 கண்ணு இருக்கே, அப்பவும் தெரியலையா? எல்லாரும் எவ்வளோ பெரிய லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்களும் கொரோனா வேக்சின் போட்டுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. லைன்ல நின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் லைன்ல நில்லுங்க, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வேக்சின் போடுவாங்க, புரியுதா? ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த வார்ட் பாய் சொன்னதுக்கு அப்புறம் ராதிகாவோட அப்பா போய் லைன்ல நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நின்னு கொரோனா வேக்சின் போட்டுக்கிறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாரு. ஆனா அன்னைக்கு அவங்களால வேக்சின் போட்டுக்க முடியறதில்ல. அதனால வேக்சினை நம்பி ராதிகா அடுத்த நாளும் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்க எல்லாரும் குழப்பத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் வேக்சின் கிடைக்காம ஏமாற்றத்தோட திரும்பி போயிட்டு இருந்தாங்க. அப்பா, வேக்சின் தீர்ந்து போயிடுச்சாமா, இப்ப என்ன பண்றது? ஏழைகளுக்கு வேக்சின் அப்படிங்கிறது உதவியற்ற தன்மையும் கண்ணீருமா தான் இருக்கு. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்க நடக்கும். வா, வீட்டுக்கு திரும்பி போலாம் மகளே. ராதிகாவும் அவளோட அப்பாவும் வீட்டுக்கு திரும்பி போலான்னு போகும்போது அங்க ஒரு டாக்டர் வராரு. டாக்டர் சார், என்னோட அப்பாவுக்கு கொரோனா வேக்சின் போட முடியுமா? எப்படி போடுறது? இங்க வேக்சின் சுத்தமா காலியாயிடுச்சு. வந்தாதான் போட முடியும். இப்பவே போடணும்னா இவரை கூட்டிட்டு ஏதாவது தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க போனா வேக்சின் கிடைக்கலாம். இந்த மாதிரி ராதிகா தினமும் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா. ஆனாலும் அவங்களுக்கு கொரோனா வேக்சின் கிடைக்கல. அப்புறம் அன்னைக்கு நைட் ராதிகாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அப்பா, உங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. உங்க அம்மா மாதிரியே எனக்கும் கொரோனா வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்னை விட்டு தூரமா இரு மகளே, உனக்கும் வந்துட போகுது. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கப்பா? உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, பாருங்க, நீங்க சரியா போயிடுவீங்க. பொழுது விடியறதுக்குள்ள ராதிகாவோட அப்பாவோட ஆரோக்கியம் ரொம்பவே மோசமாயிடுது. அப்புறம் அவருக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அவரை இந்த நிலைமையில பார்த்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு ராதிகாக்கு புரிஞ்சிடுது. அதனால கொஞ்சம் கூட நேர தாமதப்படுத்தாம அவளோட அப்பாவை ஒரு ஆட்டோல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அந்த நேரத்துல கொரோனா அதிகமா பரவிட்டு இருந்ததால நகரத்துல லாக்டவுன் இருந்தது. ரோடெல்லாம் ரொம்பவே அமைதியாவும் இருந்தது. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ மகளே. என்னால மூச்சு விட முடியல. நீங்க பயப்படாதீங்கப்பா, நாம இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ராதிகா அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பாக்குறாங்க அங்க எல்லாரும் கொரோனா வைரஸ்ல இருந்து அவங்களோட உயிரை காப்பாத்திக்க போராடிட்டு இருந்தாங்க. அதோட ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை கொடுக்க இடமும் இருக்கல.
ஆக்சிஜனும் மருந்தும் இல்லாம மக்கள் இறந்து போயிட்டு இருந்தாங்க. நோயாளிகளோட இந்த நிலைமைய பார்த்து ராதிகாவோட அப்பா பதட்டம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை இன்னும் மோசமாயிடுச்சு. ராதிகா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்க ஒரு டாக்டர் வராரு. டாக்டர், இங்க பாருங்க, என்னோட அப்பா இறந்து போயிட்டு இருக்காங்க. இவரை காப்பாத்துங்க, கடவுளுக்காக இவரை காப்பாத்துங்க, இவரு இறந்துட்டு இருக்காரு. இவரு கொரோனா வேக்சின் போட்டிருக்காரா? இல்ல, போடல. எப்படி போட முடியும்? ஹாஸ்பிட்டல்ல வேக்சினே இல்லாத போது? வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா ஆபத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனா இப்போ இவரோட நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. இவரை கூட்டிக்கிட்டு வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஏன்னா இவருக்கு கொடுக்க இங்க மருந்தும் இல்ல, பெட்டும் இல்ல. ஆக்சிஜன் ஸ்டாக்கும் இங்க முழுசா தீர்ந்துடுச்சு. ராதிகா இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா அவங்களோட நம்பிக்கைய அவங்க இழக்கல. உடனே அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க ஒன்னானதுக்கு அப்புறம் ஒண்ணு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு இடமே கிடைக்கிறது இல்ல. ஒரு குருத்வாரை கிட்ட வர வர அவளோட அப்பா ரொம்பவே டயர்டாகி மயக்கமாயிட்டு இருக்காரு. அப்பா, அப்பா எழுங்கப்பா. கடவுளே, எங்க அப்பாவை காப்பாத்துங்க, அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஒரு சர்தார்ஜி அவளுக்கு உதவி பண்றதுக்காக அங்க வராரு. இங்க பாருங்க அங்கிள், என்னோட அப்பாவுக்கு என்ன ஆயிருக்குன்னு. அவர் பேசவே மாட்டாரு. உன்னோட அப்பா இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேம்மா. இத கேட்ட ராதிகா ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க அப்பா கண்ணை திறந்து பாக்குறாரு. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால உன்னோட அப்பா உயிரோட திரும்ப வந்துட்டாருமா. நான் ஒரு டாக்டர். அந்த கடவுள் உன்னை என்கிட்ட ஏன் அனுப்பியிருக்காருன்னா, நான் உனக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக. நீ இவரை இப்போ சீக்கிரமா கூட்டிட்டு வா. எங்க அங்கிள்? அங்க குருதுவார் கிட்ட இருக்கிற அந்த டென்ட் கிட்ட. ராதிகா அப்பவே அவளோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த குருத்வார் கிட்ட வரா. அப்புறம் அங்க பாக்குறாங்க, கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சிஜன் கொடுக்கற முழு வசதியும் அங்க இருந்தது. அதனாலதான் அங்க போன உடனே அவளோட அப்பாவுக்கு ஆக்சிஜன் கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம கொரோனாவுக்கான வேக்சினும் அப்புறம் மருந்தும் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அடுத்த 2 நாள்ல அவங்க அப்பா குணமாகி வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாரு. இன்னும் வரப்போற எக்ஸைட்டிங் ஸ்டோரி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.